சமைச்சேன பல்ல வாங்கிட்டு வா சமைக்கலாம். நம்ம தான் சாப்பிட்டு வந்துட்டோமே நைட்டுக்கு தான். நான் சொன்ன டிஷ்டா அது. என்னது நீ சாயந்தரம் சொன்னி அதுவா? அதுல காரோட முடிஞ்சிச்சு லூசு. அதுக்கு எதுக்கு இப்ப நீ பொருள தேவல பண்டா? 11 மணிக்கு வந்து இதெல்லாம் செய்யலாம். வரியா இல்லையா? நான் வரல. வா பண்டா வா. ஃப்ளாய்ட் broth பண்டா. நம்ம இது செய்யலாமா இன்னைக்கு? என்ன செய்ய போற? இந்த ரெசார்ட் சீரிஸ்ல செஞ்சுவாங்களே அந்த இன்ஜெக்ஷன் வந்து கலர் வந்து பிங்கா மாத்திடுமே அது. என்ன பண்டா செய்யலாம். நம்பன்னு சொல்லி எங்களை சேர்க்காத தயவு செய்து வேணாம். நாங்க வரல. சரி நான் செய்யறேன். உங்களுக்கு சாப்பிட வேணுமா வேண்டாமா அது மட்டும் சொல்லு. நீ செஞ்சா சாப்பிடலாம் வேணும். அப்ப செய்ய போறானா? அதுதான் செஞ்சா சாப்பிடலான்னு நான் சொல்றேன். சரி செய்வா இன்னைக்கு. டீலா தேவையில்ல, நான் இதான் செய்ய போறேன். உனக்கு என்ன டீ போட தெரியாது? இப்ப என்ன பிரச்சனை? டீலா டீக்கர் இருக்குல்ல, போ. சுடுதண்ணி வைக்க தெரியாது, தெரியாது. அப்ப எப்படி இதெல்லாம் செய்வே? இதெல்லாம் செய்வேன். சொல்லுமா, சுடு தண்ணி வந்து குண்டான்ல தண்ணி ஊத்தி எதுமே ஸ்டவ்ல வச்சா அது பண்ணி எரிய போகுது. எனக்கு சுடுதண்ணி வைக்க ஆள் இருக்கு, போடிதான் நீ மூடு. என்ன பண்ண? அப்ப கத்துக்க மாட்டே நீ. தெரியறப்ப நான் அருகு பண்ண கத்துக்கணும். என்னடா இவ இப்படி பண்ண? இப்போ இது நான் செய்ய போறேன். நீங்க சாப்பிடுறேன்னு சொல்ல, நீங்க பாட்டு வந்து சாப்பிடுங்க, என்ன பிரச்சனை? நான் கூட நீ சும்மா சொல்றேன்னு நினைச்சேன். நிஜமா செய்ய போறியா? இதோ இதுதான். இது எப்படிடா? சரி நான் ஒண்ணே கேக்குறேன். இதுல இந்த இன்ஜெக்ஷன் பண்றாங்கல்ல, அது கூட நீ மெடிக்கல் ஷாப்ல வாங்கிடுவேன். இது ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் தான் வாங்குவாங்க. உள்ள லெமன் ஜூஸ் அதெல்லாம் தர மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் லெமன் ஜூஸ் உனக்கு தெரியுதா? சரி இது ஃபர்ஸ்ட் இது வந்து வெஜ்ஜா நான்வெஜ் அது ஃபர்ஸ்ட் சொல்லு. இது வெஜ் மஷ்ரூம். சிக்கன் இல்லையாடா அப்போ? பட் என்னவே தத்தியா இருக்காங்க. அது பார்த்து கண்டுபிடிக்கலாம். உனக்கு வைக்க தெரியுமா? எனக்கு தெரியும். வைக்க தெரியாதா? ஏன் இப்படி பேசுற நீ? இது சிக்கன் இல்லையா அப்போ? சாப்பிட வராது அது மஷ்ரூம். என்ன சொல்றா பாடா? என்ன சொல்ல? அப்ப நம்ம சிக்கன் வச்சு புதுசா ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்றேன் நானு. இவன் இதே செய்ய மாட்டா. சிக்கன் வச்சு புதுசா ட்ரை பண்ண போறாளா? சிக்கன் வச்சு யாரும் சாப்பிட்டது இல்ல. அப்ப நல்லா இல்லன்னு கூட எனக்கு தெரியாது இல்ல. அப்ப அது அப்படிதான் இருக்குன்னு நம்பிடுவீங்க. அப்ப நல்லா இல்லன்னு தெரியுது, அப்படியே செய்யறவா? நான் அப்படி மாத்திக்கலாம் சொல்றேன். நான் செஞ்சு தரேன். நானே செய்ய சொல்லல பண்ணா. சாப்பிடல மாட்டேன். நீ செஞ்சு விஸ்வக்கு சாப்பிடுவோம். சாப்பிடல. நீ முதல்ல சுடு தண்ணி வை. அதுக்கு அடுத்து நான் அதெல்லாம் பேசிக்கிறேன். சரி நீ என்ன பண்ணு, சூடா சுடு தண்ணி வச்சு எடுத்து தான் வாயில ஊத்தி குத்திடுவோம். என்னடா சுடு வைக்கிறது உனக்கு பிரச்சனையா? இப்போ நான் இதே செஞ்சு தரேன் சொல்றேன். இது எப்படி வைக்கணும் சொல்லு. இதுவா? அந்த தான் வீடியோ பார்த்து நான் வச்சிருவேன். உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் தெரியும். தக்காளி ரெட் சொல்லு. இரு அதுல தக்காளியே தேவையில்ல. அதுல தேவையில்ல. உனக்கு தக்காளி ரெட் தெரியுமா? தெரியாது. தக்காளி ரேட்டு வெங்காயம் ரேட்லாம் விட்டு பாத்துக்கலாம். நான் கேக்குறேன், அதுல நீட்டா ஒண்ணு இருக்குல்ல, அது தெரியுமா? நான் கூட மேகி சொல்லுவேன். சொல்லு, நீ சொல்லு. எல்லாமே பார்த்து வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணி வச்சுட்ட, புரியுதா? நீ கம்முனு இரு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கலாய்க்க வந்துருவா அப்படியே. அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுடா. அவளுக்கு நான் கம்முனு இருக்கேன்பா. செய்றோம் சாப்பிடுறோம். நான் செய்றேன். நீ தின்னு. உங்களுக்கு வேணாமா? எனக்கு வேணும். நீ செஞ்சு எடுத்துன்னு வந்து எனக்கு பாசமா கொடு. நான் அழகா சாப்பிட்டு அவர் உயிரோட தான் நான் சாப்பிடுறேன். நீ தின்ன வேணாம். அவன் தின்ன வேணாம் பண்டா. நீ மட்டும் சாப்பிடலாம். ஓகே டன். உனக்கு நான் அதே மாதிரி நான் செஞ்சிரேன் அழகா. சரி அப்போ வந்து அப்போ ஒரு போட்டி ஓகேவா? நீ ஒரு பக்கம் செய், ஒரு பக்கம் செய்றா. யார் வந்து செம்மையா செஞ்சு எடுத்துன்னு வந்து தரீங்களோ நான் வந்து நல்ல என்ன குக்கிங் காம்படிஷன். ஆமா காம்படிஷனா வச்சுக்கலாம். இவன் வந்து வீட்ல நிறைய செய்வான். ரெசார்ட் சீரிஸ் மாதிரி டியோட செய்வேன் நான். அவன் என்ன சொன்னா கேட்டியா இல்லையா? சொல்லு. இவன் வந்து நல்லா செய்வான் ஓகேவா? நம்ம நிறைய செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கான். இல்லடா நான் என்ன சொல்ல வரீங்க? ஒரு நிமிஷம் ஃபுல்லா சொல்ல விடு. அவன் லூசுமா கத்தான் பைத்தியம். இவன் வந்து நிறைய செஞ்சு எடுத்துன்னு வந்து தந்திருக்கான். நீ ஆனா ஸ்பெஷலிஸ்ட் என்ன தெரியுமா? அஸ்மா அது இல்ல அஸ்மா, நான் சொன்னது கேளு. இவன் வந்து செஞ்சு எடுத்துன்னு வந்து தரது உன்னால செய்ய முடியாது. ஆனா நீ ஸ்பெஷலிஸ்ட் என்ன தெரியுமா? அந்த சைடிஷா பயங்கரமா செய்வ. பன்னீரை வந்து வறுத்து எடுக்கிறது, சிக்கனை வறுத்து எடுக்கிறது, அப்புறமா மீனை வறுத்து எடுக்கிறது, எறாவை வறுத்து எடுக்கிறது, அப்புறமா வந்து காஃபி போடுறது, அப்புறமா என்னது பால்ல சக்கரை கரெக்டா போட்டு எடுத்துன்னு தரது. அப்புறமா இல்லடா வறுத்து எடுக்கிறதுலயே ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கரெக்டா எடுக்கணும். அதை கொஞ்சம் அதிகமா தீஞ்சிரும். அத அவனுக்கு பண்ண தெரியுமா? பண்ண தெரியாதுல்ல.
அத்தை பரட்டி வச்சிருவாங்க, உள்ள போட்டுருவாங்க. அரிஷ்மா போய் அதை எடுத்துரு. எடுத்துடுறமா, எடுத்து வந்துருவாங்க. நான் தான் செஞ்சேன். நீ என்ன செய்வ? அவ செய்வா. நீ உன்னால செய்ய முடியுமா? செய்ய முடியும். என் அளவுக்கு செய்ய முடியாது. அவ்வளவுதான். நாஸ்மா சரி போட்டிடா. நீ செஞ்சிட்டனா இவன் வேஸ்ட். ஓகேவா? இவன் செஞ்சிட்டானா நீ எங்களுக்கு தரணும். நாங்க என்ன கேக்குறோமோ எல்லாத்தையும் தரணும். நாங்கலாம் யாரு தெரியல. எங்க பேர் மாமா ஒண்ணு எங்க கூட உட்கார்ந்து செய்ய தேவையில்லை. நான் ஒண்ணு தனியாவே செஞ்சு போவேன். எனக்கு வந்து ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான். என்ன பயப்படுறியா? அப்போ அவன் தனியா அப்ப செய்யட்டும், நான் தனியா செஞ்சுக்கிறேன். தைரியமா அவங்க கூட 2 ஸ்டவ் இருக்கு. நீ ஒரு ஸ்டவ், நீ ஒரு ஸ்டவ். ஒரு ஸ்டவ்ல நல்லா எரியும். நான் கஷ்டப்பட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி எங்கெல்லாம் இருக்கு நான் பார்த்து வைப்பேன். இவரு போய் டக்குனு எடுத்து வந்துருவாரு. அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இவனுக்கு வாங்குறதுக்கும் நான் வந்து செலவு பண்ணணும். அவன் காசே வாங்கி செய்யறா எனக்கு நோ பிரச்சனை. ஓகேவா? என்ன செய்ய சொல்றாங்க? வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். விஷயம் நான் வந்து சொல்றேன்டா விஷயம். நீ வந்து நல்லா செய்யறியா இல்ல வந்து இவன் நல்லா செய்யறாளா? அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா நீங்க ரொம்ப நல்லா செய்றீங்க மிஸ்டர். புரியல? நீங்க ரொம்ப நல்லா செய்றீங்க மிஸ்டர். நாங்க இப்ப செய்வோமா நல்லா கூட நீங்க நல்லா சாப்பிடுவீங்க அதானே? இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்ப சப்போஸ் அவன் செய்யறான்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சாப்பிட ஆரம்பிச்சிடும். நான் எதுக்கு வேஸ்டா செய்யணும்? எனக்கு சாப்பிடும் போல இருக்கலாம், நான் செய்யறேன். நான் அப்ப அவனே சேர்த்து நாங்க முன்ன உட்காந்துக்கிறேன். நீயே செய்யலாம். அவ்வளவு முடிஞ்சு. அவளை செய்ய தெரியல, ஒரு வார்த்தை முடிச்சுடா. அப்ப இது வந்து பயந்தாங்கோலின்னு தான் அர்த்தம். உனக்கு வந்து செய்ய தெரியாது, நீ வந்து தோத்துருவ, பயப்படுற. என் ஒய்ஃப் வந்து இப்படி பயப்படுவாளா? என்னமா உன்னை அசிங்கப்படுத்துறான் இவன். இதுக்காகவே நான் எல்லாத்தையும் வாங்கி செஞ்சு என் ஹஸ்பண்ட் ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லு. பெற்றோக்கிட்ட ஒன்னும் கருப்பெற்றத கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இப்ப நமக்கு ஃப்ரீயா ஒண்ணு வருதுன்னா நம்ம அதை வாங்கி சாப்பிடணும். எதுக்கு இப்ப நான் வேஸ்டா கொண்டு கிச்சன்ல வேர்வை ஊற்றி செய்யணும்? அவன் செய்ய சொல்லிட்டால நான் போய் கம்முன்னு உட்காந்து அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். நான் உட்காந்து சாப்பிடுவேன். இதுதான் நான் சொன்னேன். வறுத்து இருக்கிறது எல்லாம் இவ பண்ணுவா. வேக வைக்கிறது, பெரட்டுறது, சாப்பிடுறதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இது வந்து வேக வைக்கிறதுலாம் இல்ல. சரி இப்ப என்ன நீ சரியா நான் செய்யட்டுமா? நீயே செய். என்ன பண்ண பத்தியா? அவன் என்ன தோத்தான் பத்தியா? அப்ப நானே செய்றேன். பெறாவடா சரியான ஆளு. ஒரு நிமிஷம் இரு. யார் செய்ய பண்ணி செய்ய போறியா? அப்ப நான் செய்றேன். விடு. இப்ப நான் வண்டி ஓட்டவே வேணாமா? சக்சஸ் அவனே செய்யறாமா? போட்டுக்கோ. குட். ஏன்னா உனக்கு செய்ய தெரியாது. போடா. நம்ம மத்தல பண்றா. நான் செய்றேன், என்ன செய்ய சொல்ல வேண்டியதானே? அவன் செய்ய நல்லா இருக்கா சொல்ல வேண்டியதானே? இது நான் என்னடா பண்றது? நீங்க 2 பேரும் சண்டை போட்டு ஏன் முடிய பூச்சியில் தான் நான் என்ன பண்றது? என்னடா இப்ப என்ன தெரியுமா பண்ண போறா? அழுவா. தயவு செய்து அழுவாத. ஆல்ரெடி கார் இப்பதான் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ பண்ணி கார் ஃபுல்லா தண்ணி ஆக்கிடாத. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இப்ப யார் செய்ய போறா? நீ தான் எடுத்துட்டு வந்த. நீ சரியா அவன் செய்யட்டுமா? நீ சொல்ல யார் செய்ய போறா? நீ செய். ஏன்னா நீ செஞ்சதான் அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். பாத்துக்கோ. என் மேல நம்பிக்கை உண்மையில இல்ல. புரியுதா? போ. அதெல்லாம் எதுவுமே ஆடல. நீ செய். நீ செஞ்சாதான் அழகா இருக்கும், அருமையா இருக்கும். என்னால சாப்பிட முடியும். இவன் செஞ்சானா நம்ம எல்லாருமே சாப்பிட முடியும். ஆஹா, நீ செஞ்சா நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். இவன் செஞ்சா எல்லாருமே சாப்பிடுவோம். என்ன சொல்ற? பண்ணா செஞ்சா நல்லா இருக்காது. நீ செய்யறத நான் மட்டுமே சாப்பிடுவேன்றேன். அவன் செய்யறது நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே பங்கெடுத்து சாப்பிடுவோம். புரியுதா? தம்பி, நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும், இதே மாதிரி நடக்கும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு நாங்க கேட்போம். என்ன சும்மா சொல்ற? அது கறி குழம்பா? கறி சூப்பு. நம்ம அந்த சூப்பை வந்து சாப்பாடுல ஊத்தி பெரட்டி சாப்பிட்டோம். சொல்லிட்டாடா ஒண்ணு. எம்மாடி சூப்பு தானா சாப்பாடுல பெரட்டுறோம். என்னடா இது? அந்த கலர் இது ஒட்டவே மாட்டேன் ரொம்ப நேரமா. அப்புறமா வந்து இது குழம்பு செய்யல பாண்டா, தண்ணி அதிகமா இருக்குல்ல. தண்ணி அதிகமா இருந்தா என்னது? சூப்பு வச்சாடா பெரிய ஆப்பா நம்மளுக்கு. எப்போ இல்ல சொன்னேன், சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்ல. சரி இதுக்கு ஒன்னே அழுதுருவியா நீ? ஓகே டன். அவதான் செய்ய போறா. அல்லாத அரிசுமா தானே? நீ அழுவ, எங்க எல்லாரையும் அழுவ விட்டு வேடிக்கை பாப்ப நல்லா. இன்னைக்கு நான் தான் சமையல். என்ன பார்த்தாலும் தெரியாதுல, நீ தான் சாப்பிடணும். விஸ்வக்கு தான் சாப்பிடுவான். நான் ஏன் 2 பேரும் தான் சாப்பிடுவோம். ஜோலி முடிஞ்சுது. இது யாரோ ஒண்ணு பண்றாங்க. விஷயம் என் ஃபோன் முத்திட்டு வர பார்த்தா சொன்னப்போ. என் ஃபோன் செஃப்னா வந்து பார்த்துறவங்க பார்க்க சொல்லு. டேஸ்ட் தான் முக்கியம். என் ஃபோன் எடுத்து வா. அப்படியே செய்ய தெரியும். பெட்டு வா. பாகுபலி
இப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம், அழகா சர்வ் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். எனக்கு இது போதும். சாப்பிட்டோன்னா போடா ஐயா, எங்க போய் பண்ணா இது நான் எப்படி சாப்பிடுறது? நீ ஜட்ஜி ஒழுங்கா சாப்பிடுறது. ஐயா நீ என்னென்னமோ கலந்து எப்படி எப்படி எடுத்து வந்து என்கிட்ட எடுத்து வந்து என்னன்னா ஏமாத்துறான்னு கேக்குது. நீ சாப்பிடு. நீ போடா, என்னெல்லாம் சாப்பிட முடியாது. ஐயா